இன்னைக்கு ஏன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியலன்னா, விசுவாசிக்க முடியலன்னா, அவங்களே ஒரு தடைய போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன தடைன்னா, ஆண்டவர் வந்து இத செய்வாயானால் இதன்படி நான் செய்வேன்னு சொன்னார் இல்லையா? உபமா புஸ்தகத்துல. செவி கொடுத்தா, என் கட்டளைய கைக்கொண்டா, அத ஃபாலோ பண்றாங்க. அதன் வழியாக நீங்கள் வாக்குத்தத்தத்தை ஆமென் என்று பெற முடியாது. ஏனென்றால், அப்போது சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்துக்கு கூட ஒரு ஆமெனும் இஸ்ரவேல் ஜனங்க போடவே இல்ல 28ஆம் அதிகாரத்துல. ஆனா 27ஆம் அதிகாரத்துல அவர் சொன்ன சாபத்துக்கெல்லாம் ஆமென் போட்டாங்க. நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. அப்போ நீங்க நீங்க செஞ்சு தேவனிடத்திலிருந்து ஆமென் என்று வாங்க முடியாது. இயேசு செய்ததை, இயேசு சிலுவையிலே செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்கும்போது, ஆமென் என்று அவரே சொல்லுகிறார். உங்களுக்கு ஆமென் என்ற வழியில நீங்க போணும். நீங்க இல்ல நான் கட்டளை நிறைவேற்றி போவேன். அப்படி கிடையாது. உங்களால கட்டளை நிறைவேற்றவே முடியாது. ஒருவனாகிலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதே இல்ல. உங்க சுய முயற்சியினால தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாது. அது ஜெபமா கூட இருக்கட்டும். என் ஜெபத்தினால கிடையாது. என் உபவாசத்தினால கிடையாது. நான் ஜெபத்த அடிக்கல. நான் உபவாசத்த அடிக்கல. ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். உபவாசத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. உபவாசத்தின் மூலியமா சேருகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்றேன். எத்தனையோ நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறேன். அதனால எந்த வழியா போறீங்க? கட்டளையை நிறைவேற்றிட்டு அவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு கிடைக்கிறது கூலி. இல்ல நான் பிள்ளை வந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எங்க அப்பா எனக்கு கொடுக்கணும்னா உனக்கு கிடைக்கிறது கூலி இல்ல. அது கிருபை, இரக்கம், தயவு. அப்ப எந்த வழியில நீங்க பெறுறீங்க? நீங்க செஞ்சுட்டு போய் அவர் செய்யல. நான் உண்மையா உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப உண்மையா இருந்தாதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தத்தை பெற முடியும். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். அதாவது பழைய ஏற்பாட்டுல உண்மையா இருந்தா கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல கொடுத்தது எதுக்குன்னா, நீ உண்மையா இருப்பன்றதுக்காக கொடுத்திருக்கிறார். உனக்கு பணம் கொடுத்தது எதுக்கு? நீ உண்மையா இருப்ப. உனக்கு மனைவி கொடுத்தது எதுக்கு? நீ மனைவிக்கு உண்மையா இருப்ப. உனக்கு கணவன் கொடுத்தது எதுக்கு? கணவனுக்கு நீ உண்மையா இருப்ப. உனக்கு குடும்பம் கொடுத்தது எதற்கு? நீ குடும்பத்துக்கு உண்மையா இருப்ப என்று எண்ணி தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு வேலை கொடுத்தது எதுக்கு? உனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தது எதுக்கு? நீ அதுல உண்மையா இருப்ப என்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறாரே தவிர, நீ உண்மையா இருந்ததுனால கொடுக்கல. நல்ல கவனிங்க. இது புதிய ஏற்பாடு. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். வாக்குத்தத்தங்களை எப்படி பெற முடியும் என்றால், இதுக்கு நிபந்தனையே இல்ல. விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம பெறுறோம். அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறதே. அப்போ அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறது. எல்லாம் ஆமென் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு, நான் தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டு, தேவன் எனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்ல முடியாது. தேவன் எனக்கு எதுவும் பண்ணலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அவர் கொடுத்திருக்கிறாரு. அது அது யார் மூலியமா வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மூலியமா வருகிறது. சரி நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்துப் போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அந்த நீளம், அகலம் எவ்வளவு தூரம்ன்றத 4ஆம் வசனத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். சரிங்களா? வான வனாந்தரமும் இந்த லிபனேனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். ஒரு எல்லையையும் ஆண்டவர் சொல்றார். ரெண்டு காரியங்கள் இந்த இதுல சொல்றாரு. ஒண்ணு, நீ எதுலெல்லாம் கால் வச்சு நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தன்ற. ரெண்டாவது ஒரு இடத்த காமிக்கிறார். இந்த இந்த மேப் காமிக்கிறார். இதுக்குள்ள நான் உனக்கு உன்னுடைய எல்லையா இருக்குன்ட்டேன். இந்த எல்லையை உனக்கு தருவேன்னு சொன்னார். இந்த எக்ஸாக்டா இதே வார்த்தைய ஆண்டவர் வந்து ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொல்றார். 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடனே உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் எபூசியரும் எப்ராயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் இன்னும் சந்ததியே வரல, ஆபிரகாமுக்கு பிள்ளையே வரல. பிள்ளை வரத்துக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் வருது, உன் சந்ததிக்கு கொடுப்பேன்ட்டு, உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அதே 17ஆம் அதிகாரம் சொல்ற, நான் உன் சந்ததிக்கு நான் தேவனா இருப்பேன்ற வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாரு. இப்போ இந்த கானான் தேசத்தை கொடுக்கறதுக்கும் ஆபிரகாம்கிட்ட சொல்றதுக்கு எத்தனை வருஷம் போச்சு கணக்கு போட்டுக்கிடுங்க. ஏன்னா எய்த்துலயே 400 வருஷம், 400 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷம் கழிச்சு இவங்க சிறையிருப்புக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தேவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ஆபிரகாம் கிட்ட? அது ஒரு பெரிய கணக்கு. அது போக பிளஸ் 400, இந்த 400 பிளஸ் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. 440 வருஷம். 440 வருஷம் கழிச்சு யோசுவா கிட்டையும் 440 பிளஸ் அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம்கிட்டையும் தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? கானான் தேசத்தை உனக்கு தருவேன், ஐபிராத் நதி வரைக்கும் தருவேன். நீங்க இந்த தேசத்தை, இவ்வளவு பெரிய இடத்த 7 ஜாதிகளை துரத்தி, அந்த 7 ஜாதிகளை துரத்துனது மாத்திரம் இல்ல, அந்த 7 ஜாதிகளுடைய இடத்த உனக்கு தருவேன், கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னாரு? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க போறேன்னு சொல்லணும். இன்னும் இவங்க கானானுக்குள்ளே போகல. ஏன்னா 4ஆம் அதிகாரத்துலதான் கானானுக்குள்ள போறாங்க. யோர்தானை கடந்து இவர்கள் கானானுக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, நான் இங்க காலடிக்கும் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நான் கொடுப்பேன்ல சொல்லணும். அவர் சொல்ற, நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். சரி, இங்கதான் அப்படி சொல்றாரா? ஆபிரகாம் சொல்லும் போது என்ன சொன்னார்? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுத்தேன். எப்போது கொடுத்தார்? ஆபிரகாம் அடிமைத்தனத்துக்கு போற அந்த இயரு பிளஸ் 440 வருஷம், அதுக்கப்புறம் தான் கொடுக்கிறாரு. அப்ப ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டாரு, நான் கொடுத்தேன். தேவனுக்கு நெகட்டிவா பேச தெரியாது. அவர் எல்லாம் சொல்றதெல்லாம் கொடுத்தேன். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? கொடுத்தேன், நீ ஃபில்அப் பண்ணிக்கோ. ஆண்டவரே என் பிள்ளைய பாதுகாக்கணும், பாதுகாத்தேன், ஃபில்அப் பண்ணிக்கோ. ஆண்டவரே என் பிள்ளைய சுகமா வைக்கணும், சுகமாக்கினேன், நீ அதை ஃபில்அப் பண்ணிக்கோ. ஹலோ, இது நீங்க கேட்ட பிறகு அவர் ஒரு பிளான் பண்ணி கொடுக்கிற தேவன் இல்ல. நீ கேட்கறதுக்கு முன்னாடி உன் தேவை என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொந்த குமாரனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் சொல்ல, நான் கொடுத்தேன். நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள கேட்டா அதெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று. அதுதான் வசனத்தை கண்டுபிடிக்கணும்ன்றது. கொடுத்தேன். இப்போ என்னத்தை கொடுத்தாரு அவரு? அவர் ஆபிரகாம் சொல்லும்போது கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தேன்னாரு. ஆனா யோசுவா காலத்துல சொல்றாரு, காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் அவனுக்கு கொடுத்தேன்றார். இங்கேயும் பாத்தீங்கன்னா கொடுத்தேன். அவங்க போகவே இல்லை, யோர்தானை கடக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே கொடுத்தேன். என்னத்தை கொடுத்தேன்? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும். இங்க ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உள்ள போன உடனே எனக்கு ஒரு வீடு வேணும், கட்டாத வீடை கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு ஒரு தோட்டம் வேணும், கட்டாத தோட்டத்தை கொடுத்தேன். ஆண்டவரே நல்ல ஆடு மாடு வேணும், உனக்கு ஆடு மாடுலாம் கொடுத்தேன். ஆண்டவரே என் தேவையெல்லாம் சந்திக்கப்படணும், இந்த மாசம் என்ன செய்யறது, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையே, அதெல்லாம் கொடுத்துட்டேம்மா உனக்கு, வார்த்தையில கொடுத்துட்டேன், கொடுத்துட்டத பாரு. அவர் சொல்றாரு, கொடுத்தேன், உனக்கு என்ன தேவை இருக்குது அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு கொடுத்துட்டேன், அதை விசுவாசி. அதை விசுவாசிக்குதான் நம்ம மனசு, நம்ம கையில வந்தாதான் எனக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர்ன்றோம். இல்ல, உன் கையில வந்ததுனால அவர் கொடுக்கல, உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டாரு உனக்கு கொடுக்கணும்ட்டு. அது ஆவிக்குரிய நிலைமையா இருந்தாலும் அப்படித்தான் பாருங்க. ஆவிக்குரியது கூட அவருக்குள்
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்து இருக்காரு. நீ கேட்கறது முன்னாடி ஆசீர்வதிச்சிட்டாரு. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் நமக்கு தான். பிசிக்கல் பிசிக்கல் ஆசீர்வாதம் நமக்கு தான். மென்டல் ஆசீர்வாதம் நமக்கு தான். அது நமக்குன்றத நம்ம சொல்லணும். பிசாசு சொல்றான் இல்ல இல்லன்னு சொல்லி வச்சிருக்கான். அதை கேட்டுக்கிட்டு நீங்க எனக்கு எதுவும் இல்ல, நான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் காட்டிலும், சொந்தக்காரெல்லாம் என்ன யாரும் விசாரிக்க மாட்டேன்றாங்க, சொந்தக்காரெல்லாம் என்ன பார்க்க மாட்டேன்றாங்க. பொய்யா ஏமாத்திட்டான் பிசாசு. நீங்க சொல்லணும், தேவன் கொடுத்தார். தேவன் கொடுத்தத யார் எடுக்க முடியும்? அப்போ பைபிள்ல வாசிக்கணும். எதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க வாசிக்கணும். உங்களுக்கு என்னத்த கொடுத்தார் தேவன்? கட்டாத வீட்டை கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசியும் கிடைக்கும். நாட்டாத தோட்டத்தை கொடுத்திருக்காரு, கனி மரத்தை கொடுத்திருக்காரு, பெரிய லேண்ட கொடுத்திருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன்ட்டாரு. கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அதுல மாற்றமே இல்ல. தெரியாம சொல்லிட்டாரு நினைக்கிறீங்களா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? இல்லங்க. அப்ப தேவன் கொடுத்துட்டாருன்னா அதை எனக்கு கொடுத்துட்டாரு. கண்டிப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் நீங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்லணும். கையை தட்டி பெற்றுக்கொள்ளணும். ஒரு காணிக்கையை கொடுத்து பெற்றுக்கொள்ளணும். அதான் உங்க விசுவாசம். போய் நடந்து பார்த்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். சும்மா கிடையாது. அவர் சொல்றாரு, கொடுத்துட்ட பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு தேவன் தேசத்தை கொடுத்தார் என்றும், அது அவர் சொல்றா, யாரு ராகாப் சொல்றா, உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்றும். ராகாப் இருக்கிற வெளிப்பாடு இன்னைக்கு சபைக்கு தேவை. பாருங்க, ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு தேவனே சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. யோசுவாவுக்கும் அவங்களுடைய எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்றா, தேவன் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார் என்று. அப்ப நான் சொல்றேன், அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும்ல. அப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை ஆண்டு கொடுக்கணுமா? அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணுமா? இல்ல, தேவன் கொடுத்துட்டார் என்பதை விசுவாசிக்கணுமா? ஜனங்களை கொடுக்க இன்னும் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமா? இல்ல, தேவன் ஜனங்களை கொடுத்துட்டாருன்னு ஜெபம் பண்ணணுமா? நீ பெற்றுக்கொள்ளலன்னு ஜெபம் பண்ணணுமா? நீ இல்ல பெற்றுக்கொண்டா என்று ஜெபிக்க வேண்டுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த என்னெல்லாம் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நதிக்கு அந்த பக்கம் அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள், அவர்கள் விசுவாசத்தில் நின்றார்கள், 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். யோசுவா புஸ்தகம் இதான் சொல்லுது. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள், அவர்கள் பங்கிட்டார்கள். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்காதனால நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, கொடுத்துட்டாரு. நீங்க விசுவாசி நடக்கல. இந்த குடும்பத்தை இயேசு கொடுத்துட்டாரு, இயேசு கொடுத்துட்டாரு சபைக்கு, போய் சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொல்லணும். இந்த ஆளு ஆண்டவர் சபைக்கு கொடுத்துட்டாரு, அதனால சொல்லணும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுக்கலன்னு பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கீங்க. ஏன்னா அது உணர்ச்சியில வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஐம்புலன்கள்ல வாழ்றீங்க, எனக்கு இன்னும் கைக்கு வரலையேன்ட்டு. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதை வாயை திறந்து சொல்லு, அதை பாரு, அதை விசுவாசி, அது உங்களுடையதா. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல 2 பேரு கேட்டா அதை சொல்றாரு, அது என் பிதாவினால் அப்பொழுது அது உண்டாகும்னு சொல்ற. மார்க் புஸ்தகம் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொள்வோம். நீ கேட்கறத பெற்றுக்கொள்வாய், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டா, நான் போய் கேட்கிறேன், எனக்குரியதை நான் கேட்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கேட்கிறேன். அப்போ கேட்கும் போது எப்படி கேட்கணும்? நான் பெற்றுக்கொண்டேன் என்று கேட்கணும், அது எனக்கு உண்டாகும். இது 1. 2வது வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்ற. அப்போ உங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்ல, செய்வேன். யார் சொல்றது? என் நாமத்தினால் நீ கேட்டா அதை நான் செய்வேன், அவைகள் உண்டாகும், அவைகளை செய்வேன். 3வது வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 பாத்தீங்கன்னா, நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டோமானால் அவையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள். பெற்றுக்கொண்டோம். அப்போ தேவன் கொடுத்துட்டேன்ட்டாரு, அவைகளை நான் கேட்கும் போது அவைகள் உண்டாகும்.
அவருடைய நாமத்துல சொல்லும் போது அதை அவர் செய்வார். அதை எப்படி செய்வார்? அதை எப்படி விசுவாசிக்கணும்? நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கணும். இதனாலதான் எபிரேயர் புஸ்தகம் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். எனக்கு பலன் அளிக்கிறார், நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு இல்லைன்றதே கிடையாது. என்னை ஏமாத்துற தேவன் இல்ல, என்னை கைவிடுகிற தேவன் இல்ல, என்னை மறக்கிற தேவன் இல்ல. அவரு என்னை விட்டார் போல் இருக்க, என்னை மறந்துட்டார் போல் இருக்க, நான் செஞ்ச தப்புனாலதான் என்னை மறந்துட்டார். கிடையவே கிடையாது. தேவன் மறக்கிறவர் இல்ல. தேவன் என்ன சொல்றாரு? நீ என்ன தேடினா, தேடுகிற உனக்கு பலன் அளிப்பேன். விசுவாசத்தோடு தேடல, உனக்கு பலன் அளிப்பேன். பலன் வரும், பலன் கொடுப்பேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள எல்லாம் வரணுன்றதுக்காக அவர் மார்க் 4:23-24 சொல்றாரு, எவனுக்கு அதிகம் கேட்கப்படுமோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இதெல்லாம் கேட்கணும். தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு. வேத புத்தகத்துல இருந்து கேட்கணும், வாயில அறிக்கை பண்ணி கேட்கணும். கேட்க கேட்க என்ன பண்ணுவீங்கன்னா அதிகம் கொடுக்கப்படும் உங்களுக்கு. இது வழி, இதுதான் வழி. தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உனக்கு இல்லைன்னு சொல்ல போறதே கிடையாது. எதுவுமே உனக்கு இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாக்கு தத்தத்தின்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆமேன், ஆம் ஆமேன். இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தின் வழி அல்ல. அது எந்த வழி? இயேசு என்கிற ஒரு மூலியமான வழி. அந்த வழியில என்ன? அவர்கிட்ட கேட்கும்போது அவைகள் உண்டாகும். இயேசுவின் நாமத்துல கேட்கும்போது அதை அவர் செய்வார். அவர்கிட்ட கேட்கும்போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அதிகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவனிடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன சத்தியத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல அப்படின்ற எண்ணமே வேண்டாம். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீ விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மேல் பலிக்க பண்ணுவாராக. தேவன் தன் வாயினால் சொன்னதை தன் கரத்தினால் உங்களுக்கு செய்வாராக. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைக்கு நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. நான் எவைகளெல்லாம் எனக்கு தேவையா இருக்குதோ அவைகளை எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அவைகளை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த சத்தியத்தை பார்க்க முடிய எங்களுடைய மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்வீராக. நீர் கொடுத்தீர் என்பதற்காக நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தோடு விதைத்து, தேவன் எனக்கு கொடுத்துட்டார் என்று விசுவாசத்தோடு விதைத்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உமக்கு நன்றி சொல்லி அவர்கள் பெற்றுக்கொண்டத, விசுவாசித்து பெற்றுக்கொண்டத, ஜெபித்து பெற்றுக்கொள்றத அவர்களுக்கு உறுதிப்படுத்துவீராக. இவர்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.